ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஏப்ரல் 9th நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த கேப் அப் ஆன டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 22,660 22,760. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸில் கேப் அப் ஓப்பன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வருமா, இல்லை இந்த எஸ்டர்டேஸ் ஹை ஆர் இந்த க்ரூஷியல் நம்பர் 22,700, எல்லா ரவுண்ட் நம்பருமே க்ரூஷியல் தான். ஸோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆஃப்டர் 9:15. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ரிவர்சல், வி ஷேப் ரிவர்சல். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டலில் வந்த இந்த ஸ்ட்ராங் டவுன் மூவை புல்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ புல்ஸால் இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி இந்த அப் ட்ரெண்டை, ஸோ நேற்றுலேருந்து வந்த இந்த அப் ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா இந்த பேர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்த இதே மாதிரி ஸ்ட்ராங் மூவ் இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மைன்யூட்டாக பாருங்கள். புல்ஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதாவது 9:50 கேண்டில், 10 o'clock, 10:35. அதே மாதிரி பேர்ஸும் லோவர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி புல்ஸ் அண்ட் பேர்ஸ் அந்தந்த டைரக்ஷனில் ப்ரைஸை புல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தேர்டு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமா, அதாவது 10 o'clock, 10:20, 11:10, ஸோ இதுக்கப்புறம் புல்ஸால் இந்த லைனை, இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி அடுத்த ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு லோவர் ஹை. ஓகே, ஸோ இந்த இடத்துல புல்ஸால் அடுத்த ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேர் சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பேர்ஸ் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இந்த சேனல் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆல்சோ இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த லைன் அண்ட் இந்த சப்போர்ட் லைன். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த சேனல் அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் போல் ஆக்ட் ஆகும். இந்த புல் மூவ் ஃப்ளாக் போல், இது ஃப்ளாக், இது அப்சைட் பிரேக் அவுட். ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் ஃபர்ஸ்ட்டு இந்த இன்ட்ராடே 700, 760, 820. ஓகே, ஆர் இந்த எஸ்டர்டேஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் அப்சைட் பிரேக் அவுட் ஆகுமா இல்லை டவுன் சைட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல 12:10க்கு இந்த சேனலை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க புல்ஸ். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட். ஸோ இந்த சேனலுடைய டவுன் சைட் பிரேக் அவுட்டில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது, ஏன்னா இட்ஸ் டூ க்ளோஸ் டு எஸ்டர்டேஸ் ஹை. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ப்ரைஸ் இந்த லெவல், முக்கியமான இந்த 22,700 லெவலை பிரேக் பண்ணி டவுன் சைட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்தது அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம், இல்லை மேலே வந்து இந்த சேனலுக்கு மறுபடியும் உள்ளே வந்து அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், ஆப்போசிட் எண்டை ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம லாங் போகலாம். ஸோ இது ரெண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இதே இடத்துல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரும்போது புல்ஸ் ஸ்ட்ராங்காக இந்த ப்ரைஸை இதுக்கு மேலே புஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் அப்பும் வந்தது. ஆனால் செகண்ட் டைம்
இது டவுன் சைட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பாருங்கள், புல்ஸால் இதுக்கு இந்த லெவலுக்கு மேலே போக முடியல, ஃபுல் ஆஃப் விக்ஸ். அப்போ பேர்ஸ் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட்டு புல்ஸ் வின் பண்ணி ப்ரைஸ் மேலே போன மாதிரி செகண்ட் டைம் அவங்களால போக முடியல. ஸோ இதுதான் புல்ஸ் மொமெண்டமை லூஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் டைம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு க்ளீனான கேண்டில் பிலோ 22,700. அப்போது இந்த பிரேக் அவுட், அதாவது எஸ்டர்டேஸ் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு எஸ்டர்டேஸ் ஹை இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது 1310 110க்கு இந்த கேண்டில் நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பேர் கேண்டில் இருந்தது அப்படின்னா அது நமக்கு இன்னொரு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நேற்று ஒரு ஸ்ட்ராங் பேர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதே இடத்துல நமக்கு இன்ட்ராடேயில் இன்றைக்கி ஒரு செட்டப் கிடைக்குதுன்னா அந்த இடம் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப். ஓகே, ஸோ என்ட்ரி வந்து 1310. ஸோ ரிஸ்க் அப்படின்னா 83, ஒரு 17 பாயிண்ட்ஸ் ரிஸ்க். ரிவார்டு அப்படிங்கிறது இந்த இன்ட்ராடே ரேஞ்ச் 700 760 60 பாயிண்ட்ஸ். ஸோ 60 minus 22 700 22 640. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது இந்த இன்ட்ராடேவுடைய லோ, எஸ்டர்டேஸ் லோ. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை கால்குலேட் பண்ணி நம்ம டார்கெட் வைக்கும்போது நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது இந்த எஸ்டர்டேஸ் ஹை அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த இன்ட்ராடேயில் உள்ள இந்த சப்போர்ட் லெவலையும் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா இது 75 பாயிண்ட்ஸ். ஓகே, 685 760 75 பாயிண்ட்ஸ். இப்போ 75 minus 22 685ங்கிறது 22 610. ஓகே, ஸோ இது டார்கெட் 1, இது டார்கெட் 2. ஸோ எப்போவுமே நம்ம டார்கெட் 1ல் நம்ம எக்ஸிட் ஆகிடணும், மினிமம் டார்கெட்டை தான் நம்ம எடுக்கணும். அதனால் 760 to 700 இந்த 60 பாயிண்ட்ஸ் மைனஸ் 22 640. அப்போது இந்த இடத்துல என்ட்ரி at 1310, எக்ஸிட் வந்து 1355. ஓகே, ஸோ இந்த ரிஸ்க் 17 பாயிண்ட்ஸ், ரிவார்ட் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 40 பாயிண்ட்ஸ். அப்போ இது வந்து ஒரு நல்ல ட்ரேட் செட்டப். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்து இந்த செகண்ட் டார்கெட்டையும் ரீச் பண்ணி பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இங்கே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்திருந்துன்னா நம்ம எஸ்டர்டேஸ் லோவை நம்ம டார்கெட் பண்ணி ஷார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா டே சார்ட்டில் நம்ம ஒரு பேட்டர்னை பார்த்துட்டு வரோம்ல. ஸோ அந்த சேனலும் இந்த மிட் பாயிண்ட்டை இன்றைக்கி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. ப்ரைஸ் கீழே வந்தாலும் இந்த மிட் பாயிண்ட் லைனுக்கு கீழே பேர்ஸால் வர முடியல. ஸோ ஒருவேளை நாளைக்கு இதே இடத்த ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் அடுத்தது இந்த புல் சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அப்படி இல்லை, இந்த மிட் பாயிண்ட் கீழே வந்துருச்சுன்னா அடுத்தது இந்த புல் சேனலுடைய இந்த சப்போர்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே நடக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை இன்றைக்கி வந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது ப்ரைஸ் இந்த லைனை டார்கெட் பண்ணி வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.